ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி வேஸ்ட்டுங்க. அந்தளவுக்கு பெரிய அணிலாம் நாங்கள் இந்தியாவை பார்க்கல. முதல் போட்டி நாங்கள் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். இதுக்கு மேலே இந்தியா செமிஃபைனலில் இல்லை ஃபைனலில் வந்தால் கூட நாங்கள் இந்தியாவை அடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிராக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் 8 சுற்றில் T20 உலக கோப்பையில் முதல் போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிரடி அந்த வெற்றி குறித்து சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் கேப்டன் மாக்ரம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மாக்ரம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. ஒத்துக்கிறேன், அவங்க நல்ல டீம் தான், இந்தியாவில் விளையாடுறாங்க, பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப அபாரக்குறம் அணியாக இருக்காங்க. நாங்கள் நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடினா எந்த டீம் ஒன்றும் அடிக்கிற திறமை எங்களுக்கு இருக்குது. அந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் ஃபைனலே நாங்கள் இந்திய அணிக்கு எதிராக தோற்றோம். அந்த தோல்வியிலேருந்து நாங்கள் மீண்டு வரத்துக்கு 5 to 6 மாதம் ஆச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கியிருக்கோம். நான் போட்டிக்கு முன்னே சொன்னேன், கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் ரிவெஞ்ச் வாங்குவோம்னு சொல்லிட்டு அது போல நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கிட்டோம். வரட்டுங்க, இந்திய அணி இந்த குரூப்பில் தேர்வாயிட்டு ஃபைனலில் வந்தால் கூட நாங்கள் இந்திய அணியை கண்டிப்பாக அடிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்ககிட்ட நல்ல ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இந்திய அணி கண்டிப்பாக வரக்கூடாது தான் நான் நினைப்பேன். எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆகும். வெஸ்ட் இண்டீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபைனலில் யார் வந்தாலும் அடிப்போம், இந்தியா வந்தாலும் நாங்கள் அடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்ரம் பார்த்தீங்கன்னா தலைவன் ஜெயிச்சனால என்ன திமுறா பேசுகிறாரு பாருங்க. ஓகே, ஒரு கேப்டன் பேசலாம் நீங்கள், பட் இந்தியா அமைதியாக இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஆப்போசிட்டாக இந்திய அணி ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக த்ரூ டு த செமிஃபைனல் சொல்லிடலாம். ஏன்னா அடுத்த 2 போட்டியில் ஜிம்பாபே கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டோம், அது ஈஸியாக இந்தியா அடிச்சிடும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஜிம்பாபேவும் நல்லா கிரிக்கெட் விளாட்றாங்க. யாராக இருந்தாலும் அன்றைக்கி மேட்ச் தாங்க. இருந்தாலும் இந்திய அணி ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லாங்க. செமிஃபைனல் குவாலிஃபை ஆவதே ஒரு டவுட்டுன்ற நிலைமையில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் தரமான கிரிக்கெட் நேற்று பார்த்துருப்பீங்க, 252 ரன் அடித்தாங்க. ஒரு தரமான கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்பாபே நல்ல ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற அணிகள் அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் தான். முதல் போட்டி தோத்துட்டோம், விடுங்க. அடுத்த 2 போட்டி இந்திய அணி கம்பல்சரி ஜெயிக்கணும். ஜெயிக்கின்றது 2வது விஷயம், நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச் போயிட்டுருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த போட்டியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு பிக்கஸ்ட் டேன்னு பார்த்தீங்கன்னா 26ங்க கண்டிப்பாக. ஏன்னா 26 பார்த்தீங்கன்னா 2 போட்டி இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா ஜிம்பாபே. அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா மட்டும்தான் யாருக்கு நம்ம இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு வெஸ்ட் இண்டீஸ் த்ரூ டு த 100% செமிஃபைனல் அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டி வந்துடும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆவாதா? மாக்ரம் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.